நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் சமீபத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் நெல்லை, தூத்துக்குடி மழை வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்த பிரதமர் நரேந்திர மோடி, பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நியமித்துள்ளதாக தெரிவித்தார். இதன்படி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். இதையடுத்து அந்தோணியார் பாளையத்தில் ஏற்பட்டுள்ள சாலை சேதம், கோரம்பள்ளம் குளம், ஏரல் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காலங்கள் கரைந்து போனாலும் கண்ணீர் இன்னும் கரையவில்லையே என மக்கள் இன்றும் ஏங்கும் அளவிற்கு உறவுகளை பிரித்து சென்ற பெருந்துயரம் தந்த சுனாமி எனும் இயற்கை பேரழிவின் 19ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை முதல் குமரி வரை கடலோரம் வசிக்கும் கிராம மக்கள் அமைதி பேரணியாக சென்று கடலில் பால் ஊற்றி பூக்களை தூவி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த மாதம் 16ஆம் தேதி திறக்கப்பட்டது. சபரிமலையில் இதுவரை 25 லட்சம் பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்தனர். இந்நிலையில் சபரிமலையில் ஐயப்ப பக்தர்களுக்கு கட்டணமில்லா வைஃபை சேவை தொடங்கப்பட்டுள்ளது. BSNL மற்றும் தேவசம் போர்டு சார்பில் வைஃபை சேவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. முதல்கட்டமாக சன்னிதானம், நடைப்பந்தல், திருமுற்றம், மாளிகைபுரத்தில் சேவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இலவச சேவை வைஃபை தொடங்கி வைக்கப்பட்டதன் மூலம் ஐயப்ப பக்தர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு தற்போது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதனால் அந்தந்த மாநிலங்களில் குறிப்பிட்ட அளவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொண்டு வருகின்றன. இந்த கொரோனா வைரஸானது பரிணாமம் அடைந்து தற்போது JN.1 எனும் கொரோனா மாறுபாடு பரவி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தின்படி இந்தியாவில் 312 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் தற்போது கொரோனா சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 4054ஆக உயர்ந்துள்ளது. மாநில அளவில் அதிகபட்சமாக கேரளாவில் 128 பேருக்கும், கர்நாடகாவில் 73 பேருக்கும், மகாராஷ்டிராவில் 50 பேருக்கும் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதேபோல் தமிழகத்தில் 9 பேருக்கும், தெலுங்கானாவில் 8 பேருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் 7 பேருக்கு என கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் வடமத்திய மாகாணமாக பிளாட்டியூ உள்ளது. அங்குள்ள மன்சு கிராமத்தில் இருவேறு கும்பல்களிடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்த நிலையில் இந்த கருத்து வேறுபாடு கோஷ்டி மோதலாக உருவானது. 2 கும்பலை சேர்ந்த நூற்றுக்கணக்கானவர்கள் ஒன்று திரண்டு கையில் கிடைத்த ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் இதுவரை 113 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் படுகாயமடைந்த 300க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் அப்பகுதியில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர ராணுவத்தினர் உதவியை நாடினர். இதனால் மன்சு கிராமத்தில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர் இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருவண்ணாமலையில் பௌர்ணமி தினத்தில் நடைபெறும் கிரிவலத்தை முன்னிட்டு பயணிகள் செல்ல ஏதுவாக சென்னையிலிருந்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் 20 அதிநவீன இருக்கை படுக்கை வசதி கொண்ட குளிர்சாதன பேருந்துகள் இன்று இயக்கப்பட உள்ளது. இந்த சிறப்பு பேருந்துகளுக்கு இணையதளங்களின் மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாண தலைநகரான சிட்னியில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் உலகில் பரபரப்பு மிகுந்த விமான நிலையங்களில் ஒன்றான சிட்னி விமான நிலையத்திற்கு நீர் புகுந்து கடுமையான பாதிப்புக்கு உள்ளானது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவில் சிட்னி நகரில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்துவதாக அந்நாட்டின் விமான போக்குவரத்து துறை அறிவித்தது. இதனால் சிட்னி விமான நிலையத்திலிருந்து 23 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் வெளிநாடுகளிலிருந்து சிட்னிக்கு வர
முயன்ற 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் பிரிஸ்பேன், மெல்போர்ன் நகர் விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டன. இதனால் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட சிட்னிக்கு வர இருந்தவர்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே 1000க்கும் மேற்பட்ட குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு அளித்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்டதாக சிறைத்துறை அதிகாரி தெரிவித்தார். விடுவிக்கப்பட்ட 1004 பேரில் நிலுவைத் தொகையை செலுத்த முடியாமல் சிறையில் அடைக்கப்பட்ட இலங்கையர்களும் அடங்குவதாக சிறைச்சாலை ஆணையர் காமினி திசாநாயக் தெரிவித்துள்ளார். முன்னதாக ராணுவ ஆதரவுடன் போதைப் பொருள் எதிர்ப்பு இயக்கத்தின் போது போலீசார் கிட்டத்தட்ட 15,000 பேரை கைது செய்து பின்னர் மன்னிப்பு கிடைத்து சமீபத்தில் விடுவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. துபாயில் இருந்து மத்திய அமெரிக்காவில் உள்ள நிகருவாவுக்கு 303 இந்திய பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த விமானம் கடந்த 14ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டின் வெற்றி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இந்த விமானம் மூலம் மனித கடத்தல் மேற்கொள்ளப்படுவதாக தகவல் வந்ததை அடுத்து பிரான்ஸ் அதிகாரிகள் இந்த விமானத்தை தடுத்து நிறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் விவகாரம் தொடர்பாக பிரான்ஸ் அரசுடன் பேசி வருவதாகவும் இந்திய பயணிகளுக்கு உரிய வசதிகள் வழங்க கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்திருந்த நிலையில் பயணிகளிடம் விசாரணை நிறைவடைந்து விட்டதாகவும் பயணிகள் இன்று முதல் தங்கள் பயணத்தை தொடர அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தகவல்கள் வெளியானது. அதன்படி பயணிகள் அனைவரும் 3 நாட்களாக விமான நிலையத்திலேயே தங்க வைக்கப்பட்ட நிலையில் இன்று விமானம் புறப்பட்டுச் சென்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.